Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Goinda. Hey. Hey. Yeah, viewers, Campa தான் அடிச்சு தள்ளுங்க. அதே மாதிரி ஹோலி சனா சாப்பிடுங்க, டோட்டல் பாடி சூப்பரா ஆயிடும். யா சீக்கா, இன்னைக்கு நம்ம இப்போ 2 டீம்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு ஜிடி அண்ட் ஆர்ஆர். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆர்ஆர் சீக்கா. ஏன்னா ஆர்ஆர்ல வந்து நம்ம சம்ம ட்ரேட்லாம் பண்ணிருக்காங்க. Both the teams felt that they won the trade. You ask the CSK fans, they'll tell you that no, Sanju is back, the World Cup man of the series, we are the winners. அங்க ஆர்ஆர் என்ன சொல்லுவாங்கன்னா, yes we lost Sanju but we got one of India's greatest ever all-rounders, Ravindra Jadeja அப்படின்னு. Unfortunately ஆர்ஆருக்கு சாம் கரனும் எடுத்தாங்க. சாம் கரன் is now ruled out. It has become an IPL of uncertainty when it comes to injuries, Chika. Bunch of injuries already. நம்ம நேத்துக்கே அதை பத்தி பேசணும். The number of injury in the IPL. Mitchell Starc might miss the opener. All the 3 Australian fast bowlers are missing the opener. Nathan Ellis ruled out for CSK. நிறைய injuries இருக்கு. But we come to Matthew Short. நிறைய இருக்கு. Anyway, let's come with RR, Chika. RR என்ன பண்ணாங்க? Before the auction itself, RR made that trade of leaving Sanju out, getting Ravindra Jadeja in their lineup. They have gone for Riyan Parag, the captain, even though the likes of Yashasvi Jaiswal, ஒரு த்ரூவ் ஜுரேல், இவங்க எல்லா சீனியர் பிளேயர்ஸ்லாம் இருக்கும் போது இல்ல, நாங்க வந்து ரியான் பராகுக்கு தான் கேப்டன்சி கொடுப்போம்னு போயிருக்காங்க. ஐ ஃபவுண்ட் தட் ரியலி நான் தான் ராஜா அவர் தான். ரியான் பராக் உங்களுக்கு தெரியும், எல்லாம் பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியும். அவன் தான் என் கேப்டன், நீங்க ஆடினா ஆடு எல்லாம் போங்க அப்படின்னாங்க போடுறவங்க. அந்த மாதிரி எடுத்துட்டாங்க டிசிஷன். இப்போ பாவம் பூ வந்து அப்படியே இதாகிடுச்சு. என்ன சொல்றாங்க, பூ காஞ்சி போய் புஸ்குன்னு போயிடுச்சு சாம்காரன். ஐ மீன் அன்ஃபிட் பாவம், அது வேற விஷயம். பட் ஆனா அந்த பூ வந்து ஆடினானா ஆப்போசிஷன் ஜாலியா இருந்துடும். பூவா போட்டு அடி வச்சாங்க வேர்ல்ட் கப்ல எல்லாரும் போட்டு. இட் டசன்ட் மேட்டர். நவ் கமிங் பேக் டு தி டீம், யங் குதிரை இருக்குப்பாங்க, வைபவ் சூரியவன்ஷி. செம பிளேயர் வியூவர்ஸ். ஐயோ, ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் பாய் டு டூ வெல். ஏன் நல்லா பண்ணா அந்த பையன் சீக்கிரம் இந்தியா அடி போட்டு கிழிக்கணும். இஸ் சச் அன் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர். ஐ லவ் தட் கை. சார் வைபவ் சூரியவன்ஷி, of course Yashasvi Jaiswal, another brilliant. அவங்க டாப்ல 3-4 செம கன் அணி. சிம்ரன் ஹெட்மயர் நம்பர் 3, நம்பர் 4. இப்போ அந்த ஹெட்மயர் வந்து அவ்வளவு நல்ல வேர்ல்ட் கப்ல பண்ணதுனால வந்து they will push him to number 3 ல சீக்கா. 100%. நான் கேப்டன் 3 தான் போடணும். அவன் ரியான் பராக் என்ன பண்ண போறான்னு தெரியாது. நான் இப்பவே சொல்லிடுறேன் நானு. ஏன்னா அது அவங்க டிசிஷன். சொல்லிட்டேன், ராஜா நான் தான் ராஜா, நீங்களாம் ஆடிதான் ஆடணும்னு சொல்லிட்டாங்க அவங்க. சோ நம்பர் 3 வந்து ஹெட்மயர், 4 வந்து for me it will be ரியான் பராக், 5 த்ரூவ் ஜுரேல். 5 பார்த்தா 5 வரைக்கும் ஒரு மாதிரி கன்னா இருக்கு அவங்களுக்கு. ரியான் பராக் though last year he didn't have a good season last year. Year before last ரியான் பராக் had a brilliant season. But last year ரியான் பராக் பார்த்தா அவ்வளவு திடீர்னு ஒன்றும் பண்ணலாம். நீ Chika, again, the numbers will say otherwise. Again. நீ ரொம்ப சப்போர்ட் ரியான் பராக். செம கிரிக்கெட்டர் சீக்கா. I don't see, எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லலாம். That boy has a lot of talent and a lot of self-belief. Last year, actually, he had a very good year, Chika. Not a bad year for a guy batting at number 4, Chika. 400 runs, number 4 la வந்து அடிக்கிறது easy கிடையாது. So he's year before last was brilliant. Year before last his performance is brilliant. Chika, as a middle order batter la நீங்க வந்து 400 run, 350 plus runs, நீங்க number 4 ல number 5 ல வந்து பேட்டிங் ஆடுறீங்க, நீங்க 350 runs or 400 runs அடிக்கிறீங்கன்னா as a middle order bat in the IPL, it's a very good year. It's not the same year like the previous year or a 500 plus runs year. That's what I'm trying to say. But it's not easy to get 500 plus every year in the IPL, Chika. Openers haven't done it. Done. But அவன் the opening partnership இருக்கா நீ, இந்த வைபவ் சூரியன், யஷஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேர் மச்சம் மாட்டிக்கிச்சு. பாருங்க அந்த சின்ன பையனை பாருங்க. அப்பா
206 ஸ்ட்ரைக் ரேட். எப்பா அது என்ன மாதிரி ஒரு செஞ்சுரி அடிச்சான், என்ன மாதிரி நாக்ஸ் ஆனா, அது 3 மேன் மேட்ச் அந்த வருஷத்துக்கு அவன் ஆக்சுவலா அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாசம். இந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம், எல்லா லெவல்லையும் பார்த்தோம், அவன் எல்லா லெவலையும் அடிச்சிட்டான். இன்னும் ஒரு லெவல் தான் அடிக்கல, இந்தியா அடிக்கல. இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் நடந்துட்டே. வைபவ் சூரியவன்சி, சூரிய பகவான் இருக்காரு, அவனுக்கு நீ கவலையே படாத ஆடிடு. சூரிய வம்சம் தான் அவன், அந்த வம்சத்துலயும் பிறந்திருக்கான். சூரிய வம்சத்தை பிறந்தா அந்த மாதிரி பிரகாசமா பறக்க போறான் பாரு அவன். சரி, ஓகே. டாப் 6 வந்து ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, ஷிம்ரான் ஹெட்மயர், ரியான் பராக், த்ருவ் ஜுரேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. 6 வரைக்கும் சீல்டு அவங்களுக்கு. 7ல இப்போ சாம் கரன் இல்ல. யார் அந்த ஆல்ரவுண்டர், ரீப்ளேஸ்மெண்ட் ஆல்ரவுண்டர் எடுக்க போறாங்க, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. லாஸ்ட் இயர் தட் வாஸ் அ பொசிஷன் தட் ஆக்சுவலி காஸ்ட் தெம் த என்டையர் IPL. சீக்கா 4 மேட்ச் வின் பண்ணிருக்கணும் அந்த பொசிஷன்ல இருந்து. வின்னிங் பொசிஷன்ஸ் 3 overs 25 to win, 3 overs 22 to win, 6 wickets in hand, 5 wickets in hand or 7 wickets in hand. அங்கேருந்து சொதப்பி இருக்காங்க லாஸ்ட் இயர். They have identified one part of the solution, which is getting Ravindra Jadeja or experience there. The other part, who's going to fill it? Donovan Ferreira ஆடுவாரா? I think இப்போதைக்கு Donovan Ferreira தான் கண்ணுக்கு தெரியுறாரு. Unless and otherwise there is another Indian finisher that they can bring in. நீ சொல்ல மாதிரி இந்த டோனன் ஃபெரர் ஆடிதான் அவனு இப்ப நம்ம 7ல. ஏன்னா வேற யாரும் ஆட முடியாது அவனு. அவன் விக்கெட் கீப்பரா ஆடிலாம். டோனன் ஃபெரர் நம்ம 7 ஆடி ஆனும். 8ல ஐ டோன்ட் நோ அவங்க யார் என்ன பண்ணி சொன்ன மாதிரி கையில இருந்த மேட்ச் தான் கோட் அவுட்டாங்க. ஜஸ்ட் கையில இருந்த மேட்ச் தான் நிறைய விட்டாங்க. சில பேர் சுபம் துபே எல்லாம் அமிச்சு அவன் போய் அங்க சொதப்பினான். அந்த சுபம் துபே 2-3 மேட்ச் அவன் போய் சொதப்பினான். அடிக்கிற மாதிரி இருந்தா சொதப்பினான். இப்ப 8ல அவங்க சுபம் துபே ஆடிதான் ஆனும்னு நினைக்கிறேன். அவன் தூக்கிட்டாங்க அவங்க. அந்த இந்தியன் பிளேயர் அமன் ராவ் யாராவது ஆடுவாங்க. சுபம் துபே அவன் தானே போன ஆடினான். அவன் லாஸ்ட் இயர் ஆடினாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஹீல் ஸ்டார்ட். சிக்கா டானவன் ஃபெரேரா 7ல இருப்பாரு. ஐ திங்க் they'll go for an all-rounder in either ஐடியலி அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. சாம் கரனோட ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க பார்ப்பாங்க. யார் எடுக்க போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவுட் தேர். புது கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கடா. நிறைய ஊர்ல இருக்காங்க. பசாம இந்த சின்ன ஊர்ல எடுத்து ஆடுறாங்கடா. அந்த மாதிரி ஆடுறாங்க. 8, 9, 10, 8ல வந்து அவங்க இம்பாக்ட் பிளேயரா ஒரு பேட்டரை எடுத்துட்டு வரலாம். சீக்கா இதர் அமன் ராவ் ஒரு சுபம் டுபே டிபெண்டிங். பட் ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா 8ல ஜாஃப்ரா ஆர்ச்சர், 9ல ரவி பிஷ்னாய், 10ல வந்து சந்தீப் சர்மா. அவங்களுக்கு நான்ட்ரே பர்கர். ஆனா ஹிட்மயரு கரெக்ட். They can play one more foreign bowler. Correct, you're right. Nandre Berger and Jofra Archer ஆடலாம். 2 பேரும் ஆடலாம். They need that actually. Nandre Berger and Jofra Archer அவங்க ஆடலாம் as 2 fast bowler. ஏன்னா அந்த ஆல்ரவுண்டர் ஒரு ஃபாரின் அண்ட் சந்தீப் சர்மா தி இந்தியன் பேசர். சந்தீப் சர்மாக்கு ஏதாவது இன்ஜுரினா நீங்க யுத்வீரை ஆடலாம், இல்லாட்டி துஷார் தேஷ்பாண்டே திருப்பி எடுத்துட்டு வரலாம். பட் பேலன்ஸ் வைஸ் சீக்கா அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட் யார் ஃபில் பண்ண போறாங்க, சாம் கரன் வெளில போனது, அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். மிச்சப்படி ஐ திங்க் இட்ஸ் a good balanced side. சீக்கா it's got balance in the decent side, but you don't know இது என்ன ப்ராப்ளம். இந்த மாதிரி சைடு எப்படின்னா நல்லா பண்ணுவாங்க, they can upset teams. அதே மாதிரி அவங்களே அப்செட் பண்ணிப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ். அவங்களே போட்டு தலையில மண்ணெல்லி வாரி போடுவாங்க. அந்த மாதிரி டீம் இது, தலையில மண்ணெல்லி போட்ட டீம் இது. பட் அவங்களுக்கு மட்டும் அந்த சூரியவன்ஷி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஹெட்மயர், ரியான் பராக், த்ருவ் ஜுரேல் ஃபர்ஸ்ட் 5ல ஒரு 2 பேருக்கு மாட்டிக்கிச்சு கழட்டி கொடுத்துருவாங்க. That is the biggest plus point they have, especially SSV Jaiswal and Suryavanshi. They are capable of winning matches single-handedly. They have done it last year. They proved it last year. So அங்கதான் winning capacity இருக்கு அவங்களுக்கு. அங்கதான் அவங்களோட ஸ்ட்ரெங்தே இருக்கு. அதே மாதிரி ஆர்ச்சர் நல்லா இருக்கான். அவங்களுக்கு ஆர்ச்சர் இருக்கான், நாண்ட்ரே பர்கர் இருக்கான், ரவி பிஷ்னாய் இருக்கான். They have a decent balance. ரவீந்திர ஜடேஜா விட்டு வேண்டாம் bowling. So அந்த மாதிரி பார்த்தா பேலன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. இந்த ரவி இந்த ரியான் பராக் நடுவுல 2 ஓவர் போய் bowling போட்டு தள்ளினான். நடுவுல வேணா தள்ளினான் 2 ஓவர் போய் போட்டு. So yeah, I think could be a good side, but not a dangerous side. இது சாம்பியன்ஷிப் வின்னிங் சைடா கேட்டா இல்ல. இது வந்து குவாலிஃபைங் சைடா கேட்டா மேபி இருக்கலாம். ஆனா இருக்காது. வரும் ஆனா வராது. அந்த மாதிரி டீம் இது. அடிக்காத டீம். வின் பண்ற மாதிரி இருக்கும், போகாத சைடு. அந்த ஒரு தமிழ் காமெடி என்னனால சீக்கா when you have Ravindra Jadeja and Yashasvi Jaiswal there,
Shouldn't one of them been given captaincy, especially Jadeja, when you think about it? Okay, maybe they can think, illa Jadeja வந்து retired T20 ல இருந்து let's go, இதே ஒரு young side, அவர் தான் actually இப்போ senior head அந்த டீம்ல. Maybe they could have thought, illa we'll go for a young captain. Even that young captain it should have gone to Jaiswal. பட் அன்பார்ச்சுனேட் அவங்க ஆல்ரெடி ரியான் பார்க்கற 2 வருஷமா கேப்டனா போட்டாங்க, ஸ்டாண்ட் பை கேப்டனா ஆடிட்டு இருக்காங்க. அவனால போன வருஷம் சஞ்சு சாம்சன் கேப்டன் பண்ண சமயத்து அவனால வந்து கேப்டன் பண்ணியிருந்தான். ஸோ ஸ்டாண்ட் பை அவன் தானே போயிட்டான். ஸோ அவனால ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் போட்டுருவாங்க. ஆனா அவன் வேற ராஜா வேறடா, நீ ராஜா அவன் தான். ஸோ எஸ்எஸ்வி ஜெயசால் மந்திரியா தான் இருக்க முடியும், ராஜாவாக முடியாது. எனிவே சரி, பட் ஓகே, அவுட் ஆஃப் 10 எவ்வளவு சீக்கா கொடுப்பீங்க இந்த டீமுக்கு? ஒரு 7.5, 7.75, 8, இதுல எங்கேயாவது ஒரு ரேஞ்ச், இதுக்கு மேல முடியாது. அந்த மாதிரி டீம் இது, வழா டீம் இது. Yeah, okay, anyway, let's move on, Chika. Let's move on to GT, Gujarat Tamilans. Last year they qualified, they did well, and our first round la hodapattanga Gujarat, a team that has always done consistently well, Chika. In their 4 years la vandu 3 years they've qualified, 2 years they've gone to the final, 1 year they've won. So they've shown ஒரு டீமா, even though on paper பயங்கரமா பேர்லாம் கிடையாது இந்த டீம்ல, ஆனா they've always found a way to do well. எல்லா வருஷமும் நம்ம பார்த்துட்டோம், இந்த வருஷமும் அதே தான். லெட்ஸ் கோ ஸ்ட்ரெயிட் டு தி ஸ்குவாட், led by the fantastic Shubman Gill, the current Indian team captain, test matches and one day matches. So Shubman Gill and Sai Sudarshan and Josh Butler, இவங்க 3 பேர்ல ஒரு மாற்றமும் கிடையாது. How is Butler going to come into this tournament? He's coming woefully out of form. அதுதான் ஒரு மேஜர் கொஸ்டின் மார்க். அந்த எஃபெக்ட் ஆஃப் பட்லர் இந்த வருஷம் எவ்வளவு பெருசா இருக்க போகுது, ஏன்னா இட் வாஸ் சோ இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் இயர். டே பட்லு அடிடா மச்சான், நாங்கலாம் பயங்கர ஃபேன்ஸ்ரா. வந்து அங்க சாய் சுதர்ஷன் ஒரு வாட்டி நம்ம ஜிம்ல பார்த்தோம் ஒரு நாளைக்கு. சாய் சுதர்ஷனை அவன் பயங்கர இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். அதான் சொன்னான், தைரியமா ஆடுறா, ஜில்லுக்கு துடுன்னு ஆடுறா, கவலையப்படாத அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தான் அவன்ட்டு ஒரு நாளைக்கு ஜிம்ல. ஸோ அந்த பையன் பாவம் ஜிம்ல பயங்கர ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சாய் சுதர்ஷன் had a superb season last year. டே சாய் ஆடு மச்சான், தில்லுக்கு துடு நாடு, நீ கவலையப்படாது அப்படின்னு. அப்கோர்ஸ் சுப்மன் கில், he'll have a point to prove. ஏன்னா அவன் வந்து ட்ராப் பண்ணான் T20 வேர்ல்ட் கப்ல, வைஸ் கேப்டனா வர இருந்தான். So he will come back with a lot of, what should I say, sense of determination is the right word. Shubman Gill. பட்லு கைட்டு கொடுத்துருவான். ஐபிஎல் வச்சே பட்லு வேற லெவல் பிளேயர் மச்சான், ஐபிஎல் வச்சே வேற லெவல் பிளேயர். அது ஆனா ஒண்ணு கொடுத்தே ஆகணும் பட்லுக்கு. சோ பட்லு என்னோட ஒப்பீனியன், பட்லு ஒண்ணு தான். யூஸ்வலா பட்லு லைஃப்ல டெஸ்பரேட்டே ஆக மாட்டான். He became desperate in that, especially in India also in the T20 World Cup, he became too desperate. So I don't think desperate are good. After the break, after the World Cup, Butlu will do him a lot of good. சரி, ஓகே. பேட்டர்ஸ் பாக்குறச்சே இதுதான் சீக்கா இந்த டீம் செட்டப். அங்க பாருங்களேன், 2 பேட்டர்ஸ் பாக்குறச்சே 2 பேட்டர்ஸ் தான் சீக்கா ஆக்சுவலி அவங்களுக்கு. தட் இஸ் சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன். மீதி எல்லா விக்கெட் கீப்பர்ஸ் இல்லாட்டி ஆல்ரவுண்டர்ஸ். Here is where their problem is. Last year number 4ல ஷர்ஃபேன் ரத்தஃபோர் ஆடினாரு, நிறைய மேட்சஸ் சொதப்பினாரு. சில மேட்சஸ் நல்லா பண்ணாரு, சில மேட்சஸ் சொதப்பினாரு. It didn't click for them. நடுவுல வாஷிங்டன் சுந்தர் ஒரு couple of matches அமிச்சாங்க. He did well a couple of matches. He also struggled a couple of matches. Now Phillips was injured last year, so he couldn't take part in the entire IPL. This year they have fully fit Glenn Phillips. They've also taken Jason Holder from the auction. He's come back. இந்த 2 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க along with Rashid Khan. So how are they going to fit these 3 Chika? Only 2 of them play and Kagiso Rabada அவரு ஆடுவாரா? இல்ல எங்களோட இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் நிறைய இருக்காங்க, எங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு ககிசோ ரபாடா வேணா, we'll go with the all-rounders to strengthen their batting. ஏன்னா அவங்களோட பேட்டிங் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது சீக்கா லாஸ்ட் இயர். இஃப் யூ ரிமெம்பர், மிடில் ஆர்டர் பேட்டிங் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஈவன் இந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய மிஸ் அவுட் பண்ணாங்க. ஐ டோன்ட் திங்க் ஷாருக் கான் ஆடுவாருன்னு எனக்கு தோணுது. ஐ டோன்ட் திங்க் they'll back ஷாருக் கான் டு பிளே. ஐ திங்க் 4ல பிலிப்ஸ், 5ல வாஷிங்டன் சுந்தர், 6ல வந்து ராகுல் திவாத்தியா, 7ல வந்து ஜேசன் ஹோல்டர், 8ல ரஷீத் கான், 9ல வந்து சிராஜ், 10ல பிரசித் கிருஷ்ணா, 11ல சாய் கிஷோர், 12ல either Ishant Sharma or watch out for this fast bowler called Ashok Sharma Chika. Ashok Sharma ஒரு fast bowler வந்திருக்காரு. he clicks 145 plus. Consistently he clicks 145 plus. There is a high chance that they can play him. இல்லையா
ஒரு ஆல்ரவுண்டரை டிராப் பண்ணிட்டு they can play Kagiso Rabada and they can probably play an Indian batter in Shah Rukh Khan in the middle. That is how their team setup looks like. I don't know about this, what do you call, Ashok Sharma, so I don't want to comment on it. Now, not captain on that. For the first few matches, it will be Shubman Gill, Sai Sudarshan, Butlu 3, Glenn Phillips 4, number 5 will be, as you said, number Washington Sundar, number 5, Rahul Tivatia, number 6, number 7, Jason Holder, number 8, of course, Rashid Amjad Khan. Number 9 for me will be Siraj, 10, Kagiso Rabada, 11 will be Prasidh. Kagiso Rabada ஆடுனீங்கன்னா நீங்க ஒரு ஃபாரின் பிளேயரை தூக்கணும் நீங்க either Glenn Phillips or Jason Holder or Rashid Khan or even Josh Butler. Of course they're not going to drop Josh Butler. Correct. Sorry. Oh, I didn't realize that. But I don't know. Then they'll have to go back to Soramari and the Prasidh Krishna Adwan, sure, because Prasidh Krishna had a good year last year for them. Nalla bowling போட்டாங்க. Ishan Sharma ஆடுவாங்க. Ishan Sharma they continue, but Ishan Sharma did well for them in certain matches. So Ishan Sharma Ashok Sharma, yes, they can manage. Yeah, and to be honest, Kagiso Rabada is also way past his prime, Chika. We have to accept it. Even though he's a legend, Seriana bowler, but he's way past his prime in theory. The World Cup la kuda he wasn't that effective as how he used to be over 4-5 years back. And Rabada ipo illa. நீ சொன்ன மாதிரி எப்படின்னா இது ஒரு மாதிரி என்ன மாதிரி சைடுனா அங்கே இது சம்திங் லைக் ஆர் மாதிரி இருக்கு இந்த சைடு. டெட்லியும் கிடையாது, இல்ல நாட் இதுன்னு சொல்ல முடியாது. இப்ப வாஷிங்டன் ஐ வாண்ட் பிளே சாய் கிஷோர் 11. சாரி, என் 11ல சாய் கிஷோர் 100% பி சர்டன்டி. அங்கதான் 11 எப்படி பண்ண போறான்னு தெரியல. சோ அது அவங்க எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க. 12 வெச்சுக்கோ. 12ல சாய் கிஷோர் has to play in the 11. சாய் கிஷோர், ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், இவங்க 3 பேர் வச்சிருந்தா நான் கண்ட்ரோலே பண்ணுவேன் bowling. Let me be very frank, with Siraj, Prasidh Krishna and one more Indian fast bowler. Then you have Jason Holder இருக்கான் உனக்கு. சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு அட்வான்டேஜ். அப்படிதான் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணாங்க லாஸ்ட் இயர், வாஷிங்டன் சுந்தர் வந்து நிறைய மேட்ச் ஆடல போன வருஷம் அவனுக்கு. சாய் கிஷோர் நிறைய மேட்ச் ஆடல லாஸ்ட் இயர். How well they use Sai Kishore and Washington Sundar in their hands. See, Washington Sundar, in all fairness, that in the World Cup T20 team, but அவன் வந்து IPL ஆட மாட்டேன்றான் 11ல. போன வருஷம் very few matches he played for GT. I'm very surprised. He should be a certainty in 11. இங்கதான் இவங்களுக்கு ப்ராப்ளமே அவங்களோட மிடில் ஆர்டர் தான் லாஸ்ட் இயர். ஸோ அவங்களோட மிடில் ஆர்டர் எப்படி வந்து அது how are they going to fix it in தெரியல. They have to play Glenn Phillips Chika or இல்ல ஏன்னா Glenn Phillips செம யூட்டிலிட்டி ஓவர் போடுவான்டா. மறக்காம Glenn Phillips ஆடிதான் ஆனவங்க. See, Glenn Phillips was fielding 25 runs saved, 20 runs sure, catching ஒரு 2 brilliant catch. And batting in all fairness, he's done well in the World Cup also. He's been doing well. So Glenn Phillips ஆடிதான் ஆனோம். He comes as an all-rounder for sure. Glenn Phillips comes as an all-rounder for sure in my team. See, Jason Holder and Glenn Phillips has to be certainty, boss. And Rashid Khan, 3, Butlu 4. இதான் 4 foreigners. நீ சொன்ன மாதிரி unfortunately ரபாடா நம்ம தோஸ்து அவர் கிடையாதுங்க. But I still will find எப்படியாவது I will have to play Washington Sundar and Sai Kishore, not because நம்ம ஊர் பசங்க இந்த 2 பசங்க, ஆனா வெரைட்டி இருக்கும் அவங்களுக்கு. அங்கதான் சொல்ல வரேன். And Sai Kishore, whenever he's been given chances, he's done brilliantly for them. He's been outstanding for them. He played every game, Chika, last year actually அவங்களுக்கு. He got 19 wickets. The previous year da ஒழுங்கா யூஸ் பண்ணல. Last year he actually played every game, bowled really well for them. But anyway, overall, where do you think they'll finish, Chika? Last year they did finish the top 4. எல்லா வருஷமும் நம்ம இல்லடா இந்த டீம் ஸ்ட்ரகிள் பண்ணுண்டான்னு நம்ம சொல்லுவோம். ஆனா செயல்னு வரச்சே this team has shown on paper, on record, that they have done well as a team அப்படின்னு. Again, இப்ப இந்த காம்பினேஷனே அவங்களுக்கு சரியா காம்பினேஷன் எனக்கு தெரியல எப்படி எடுக்கிறதுன்னு. Probably, I mean, we are doing a show, நால டக்கு முடிக்கிறனால முடியல. Maybe if we think calmly, we'll probably kind of arrive at a good combination. I'm sure Ashish Tehra will do a good job along with Shubman Gill and go. And they have a lot of mentors with them. So I'm sure they'll do a good job. But Siraj has been bowling. Last time, Brahmama bowling போட்டான். Siraj, Prasidh Krishna. Again, ஒரு 7.75 டீம் இது. இங்கேயும் கிடையாது, அங்கே 7.75, 8 அந்த மாதிரி டீம் இது. அதனால I'm giving liberally for everybody now in this season. So usually I'm very stingy in giving points, but this time I'm giving liberally. So 7.75 is 8. Again, வரும் வராத டீம் இது.
லாஸ்ட் Can டைம் I ask you a ஆல்சோ question, Chika? Has Rashid Khan become a weakness for them? See, Rashid Khan is no more. நீ சொல்ற மாதிரி கங்கீதோரா படா எப்படி ஓவர் த ஹில் சொல்ற மாதிரியோ ரஷித் கான் ஆல்சோ பிகம் ஓவர் த ஹில். ஏன்னா லாஸ்ட் 2 years he's had very two poor years, Chika. பட் அன்பார்ச்சுனேட்லி அவன் தான் அவனுக்கு ஸ்டார் ஸ்பின்னர். அவனை வச்சுதான் ஆடி அவன். நீங்க வேற யாரும் கிடையாது அவனுக்கு. ஒரு ஸ்டார் ஸ்பின்னர் ஒரு டீம் கோன் இல்ல. யார் நீங்களே 9 விக்கெட் 15 மேட்ச்ல எல்லா மேட்சும் ஆடி ரஷித் கான் டபுள் ஃபிகர்ஸ் கூட அடிக்கல லாஸ்ட் இயர். அதான்டா அவன் எல்லாம் கத்துக்கிட்டாங்க எப்படி ஆடுது. ஒண்ணு அவனை ஆடி தள்ளிடுறாங்க இல்ல அடிச்சிடுறாங்க போட்டு அவனை. ரெண்டுத்தை தான் ஒண்ணு பண்ணிடுறாங்க அவனை. economy rate இந்த மாதிரி economy rate இருந்ததே கிடையாது ராஷித் கான். 9.34 ராஷித் கான் unheard of economy rate. யோசிச்சு பாரு. Yeah. Seri. Okay. Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Holy Sana. Click the links in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.